நம்முடைய தூதுக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தும். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 5:19. எபேசியர் 5:19 வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இப்ப 16வது வசனத்தை வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடி கூட ஒருக்கா வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை, ஏறக்குறை 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த ஒரு வார்த்தை, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். ரொம்ப பொல்லாத ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏறக்குறைய எல்லாருமே செல்போன் அப்படிங்கிற ஒன்று, தொலைபேசி அல்லது சர்வதேச வலைத்தளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிமை. அதில் ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருமே அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற வளர்ச்சியை பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியாக போயிட்டுருக்கு. யாரை எடுத்தாலும் சரி, ஒரு காலத்தில் படிக்காதவங்க கையில் அந்த செல்ஃபோன் இருக்கிறது குறைவாக இருந்து இப்போ எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் அந்த சர்வதேச வலைத்தளம் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. சின்ன பிள்ளைகள் கூட எடுத்து கேம் அப்படின்னா கேம் எல்லாம் வந்துடுது, எதோ வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சர்வதேச வலைத்தளம் அது ஒரு பக்கம் ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்லலாம், சாப்பாடு விஷயத்தை எடுத்து பார்த்தா மனுஷங்க ரொம்ப பெரிய பிரஸ்தாபமான விதத்தில் சாப்பிட்டு சந்தோஷப்படுகிறதுக்கு ஏற்ற விதத்தில் வளர்ச்சி இருக்குது. ஒரு காலத்தில் பீஸா, பர்கரு, அந்த இதெல்லாம் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ஊர்லெலாம் கிடைக்கிறது போல் உள்ள அனுபவமே இல்லை. இப்போது பயங்கரமான இதாக இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இன்டர்நெட்டில் ஒவ்வொருத்தரும் அதை தான் தேடுறாங்க. எங்கே ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, எந்த கடையில் ஆஃபர், KFC சிக்கனில் ஆஃபர் போட்டிருக்கானா, இல்லைனா 50 பக்ஸில் ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்டத்துக்குள்ளே எங்கே ஆஃபர், இன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஆர்டர் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்குது. சாயங்காலம் சாப்பாடு சமைக்கணுங்கிறத விட இனி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எந்த ஹோட்டல், பிரஸ்தாபமான ஹோட்டல், எவ்வளோ தூரம் போய் சாப்பிட்டுட்டு வரலாம், காரில் போய் சாப்பிட்டு வரலாமா, டீ குடிக்கிறதுங்கிறது திருநெல்வேலி போகிறானுமா. சில டீ குடிக்கிறதுக்காக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க சாயங்காலம் ராத்திரி. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமாம், ராத்திரி 10 மணிக்கு மேலே திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு வரக்கூடிய அளவுக்குள்ள நிலவரம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலம் வித்தியாசமாக இருக்குது. பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாவம் அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியக்கூடிய இடத்துல வந்தாச்சு. ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது வாகனங்களில் போகும்போது, பஸ்ஸுகளில் போகும்போது, வாலிப சமுதாயம், பிள்ளைகள், பசங்க நடந்து கொள்கிறதெல்லாம் பார்க்கும்போது முகம் சுளிக்கிறது போல் இருக்குது. சமீபமாக கூட அதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற அந்த சுரங்க பாதையில் கூட மாணவ மாணவிகள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் சில பஸ்ஸுகளில் ஏறும்போது அந்த பழக்க வழக்கத்துக்குரிய பையன்மார்கிட்ட போய் நிற்கிற பழக்க வழக்கங்கள், அது நிற்கிற விதங்களை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. அதாவது ஒரு குறிக்கப்பட்ட வயதுக்கு மேலே உள்ளவங்க, குறிக்கப்பட்ட நல்லொழுக்கத்தை விரும்புகிறவங்களுக்கெல்லாம் முகம் சுளிக்கிறது போல் இருக்குது. 2 வீலர் வாகனங்களில் போகும்போது அந்த புருஷன் மனைவி யாரோ அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு விகற்பமாக இருக்குது. இப்படி தான் இருக்குதாங்க. அது இப்படியோ பார்க்குறதுக்கு இதெல்லாம் நமக்கு நாட்கள் பொல்லாதவைகள் அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது ஊழியம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அன்றைக்குள்ள தெய்வ ஊழியர்கள் எல்லாம் ஜனத்தை தெய்வ பயத்துக்கு ஏதுவாக நடத்தினாங்க. மனுஷங்க மேலே விழுந்த கடமையை தான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறது. ஆனால் அந்த தெய்வ பயத்துக்கு ஏதுவாய் பிரசங்கம் பண்ணினார்கள், தெய்வ பயத்துக்கு ஏதுவாய் ஜனத்தை நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவமே இல்லை. ஜனங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நாட்கள் பொல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்து. வேதத்திலேருந்து ஒரு 7 பேர் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாமல் செத்து போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். சிலர் காலத்தை பிரயோஜனப்படுத்தாததுனால வந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு ஒரு 7 கருத்தை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறோம். முதல்ல வேதத்திலிருந்து தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 31. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தலைப்பு என்னது? காலத்தை
பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துதல், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரைட்டா? இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேளை நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ முறை நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 31 வரைக்கும் உள்ள தியான பகுதி நம்முடைய பகுதியிலே முதலாவது நம்முடைய குறிப்புக்குரிய முதல் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்தவனாய் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டு அனுதினமும் சம்பிரமமாய், அதாவது ரொம்ப லக்ஸரியஸா, ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு இப்ப 31 வாசிங்க. 31 சமயம் இல்லாததால சுருக்கமா பேசி முடிப்போம். வாசியா. அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிக்கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நிதானம் அந்த ஒரு குறிப்பை உங்களோடு கூட பேசி போக விரும்புறோம். எல்லா குறிப்பும் பேச முடியுமான்னு தெரியல, ஒரு குறிப்பாவது தெளிவா பேசும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஐஸ்வர்யவான், அதாவது ஆண்டவராய் இயேசப்பா ஏறக்குறை 33 ஓமைகள் சொல்லி இருக்கிறாங்க. ஏறக்குறை அந்த 33 ஓமைகள்ல ஒரு ஓமை கன்ஃபார்மா, அதாவது நிச்சயமா நடந்த ஓமை. ஏன்னா அந்த ஓமையில ஒரு குறிக்கப்பட்ட நபருக்கு பேர் சொல்லப்படுது, லாசரு என்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான், இவனுக்கு பேரை ஆண்டவர் சொல்ல விரும்பல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவன் எந்த பாவம் செய்தான் அப்படியெல்லாம் பைபிளில் எழுதப்படலை. சொல்ல போனா இவனை குறித்து சில நல்ல கருத்துக்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆலயத்தினுடைய வாசல்ல நம்ம ஒரு பிச்சைக்காரங்க இருந்தா ஒருவேளை நமக்கு இறக்கம் இருக்குமானா கூட ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து, என்னுடைய மனப்பக்குவத்தில் சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் வஸ்திரத்திலேயோ அல்லது அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் அருவருப்புக்குரிய இடத்துல இருந்தால் இந்த காலை வேளையில் நான் அவங்கள பார்த்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அவங்கள கொஞ்சம் மாறி கொஞ்சம் உட்காருங்களா, ஆலயத்துக்கு ஆட்கள் வருவாங்க, நீங்கள் இதில் இருந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா கூடுதல் கொடுக்கணுன்னா கூட கொடுத்து அவங்கள இந்த வாசலை விட்டு மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். உங்க வீட்டு வாசல்ல இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, இது போல ஒரு லாசரு பற்கள் நிறைந்தவனா, ஒரு 2-3 நாய், அன்னைக்கு நாய்கள் அவன் புண்ணை என்ன செய்துச்சு, நக்கிச்சு. அந்த நிலவரத்தில் இவன் நிமித்தம் ஒரு 3-4 நாய் உங்க வீட்டு வாசல்ல நிற்கிற விதத்தில் இவன் படுத்துக்கிட அப்படி ஒரு பால் இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? இவன் சாதாரணப்பட்டவன் இல்லை, அந்த ஐஸ்வர்யவான். தேவன் சொல்லுகிறார், சம்பிரதாயமாய் லக்ஸரியஸா, ஆடம்பரமா, சுகபோகமா, விலையுயர்ந்த வஸ்திரம் தரித்தவனா வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா லாசரு என்கிற மனுஷன் வீட்டு வாசல்ல படுக்கிறதுக்கு சற்று இடம் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு பெரிய பாவின்னு நம்மளால நிர்ணயிச்சு கொள்ள முடியாது, ஒரு விபசாரக்காரன்னு நம்மளால சொல்லிக் கொள்ள முடியாது, அவன் ஒரு திருடி சம்பாதிச்சான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆண்டோட வேதம் அவனை சொல்லும் போது அவன் ஒரு ஐஸ்வர்யவான், பூர்வீகமா இருந்திருக்கலாம், நல்லா உழைச்சு சம்பாதிச்சிருக்கலாம், அவன் உழைச்சதுக்கு கிடைச்ச பிரதிபலன் தான் அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்திருக்கலாம். அவன் சம்பிரதாயமா வாழ்கிறான், அவன் ஐஸ்வர்யவானாய் விடுக்கிறான், அவன் ஐஸ்வர்யவானாய் செலவு பண்ணுகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்த போது அவன் பாதாளத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டான், அவன் நரக வேதனைக்குரியவனாய் மாற்றப்பட்டான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையின் காலத்தை பயன்படுத்தவில்லை. பணம், பொருள், சொத்து, சுகம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. வேதம் அவனை பார்த்து சொல்லுகிறது, அவன் பூமியில் இருந்த போது நன்மைகளை மாத்திரம் அனுபவிச்சிருந்திருக்கிறான். தீமை அனுபவிப்பதற்கு அவன் விரும்பவில்லை, தீமை தன்னை அனுமதிக்கவில்லை. பாடுகள் அவனுக்கு இல்லை, வேதனைகள் அவனுக்கு இல்லை, துக்கம் அவனுக்கு இல்லை, வியாதியின் கஷ்டம் அவனுக்கு இல்லை, பசியின் வறுமை அவனுக்கு தெரியவில்லை, தரித்திரம் அவனுக்கு இல்லை. இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னா
ஐஸ்வர்யவானுக்கு சில காரியங்கள் இந்த பூமியில இல்லவே இல்லை. நல்ல கார் இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு கணக்கில் அவனை கொண்டு வந்து வைத்தால் நல்ல வசதியான கார்கள், BMW, ஆடி, பென்ஸு, டொயோட்டா, இனோவா கம்பெனிகள உள்ள வண்டிகள், டொயோட்டா, இனோவா வண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஸூரியஸான ஆடம்பரமான வசதிகள் படைத்த வாகனங்கள், வசதி படைத்த வீடுகள், நல்ல அருமையான நல்ல சாப்பாடுகள். நம்மளை மாதிரி பாமாயில் சமையல் பண்ணி சாப்பிடணுங்கிற இடம் இல்லை. பொரிச்ச எண்ணெயே கடைசி வரைக்கும். ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் 2 நேரம் பொரிச்ச எண்ணெயை பயன்படுத்த மாட்டோம். அன்னைக்கு மீன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றி சாப்பிட்ட கூட்டம் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு வேலை, அது வேற வேலையை செய்யும், அது வேற இருக்கு. மீன் பொரிச்ச அந்த பொடி ஒரு காலத்தில், எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால 1992 நான் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாலெல்லாம் ஹோட்டல்ல போனா, இன்னைக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அன்னைக்கு இந்த சிக்கன் பொரிப்பாங்க, 65 பொரிச்சு அந்த பொடி, எனக்கு கொஞ்சம் பொடி வச்சு புரோட்டா பார்சல் பண்ணுங்க, கொஞ்சம் பொடி தாங்கடேம்பாங்க. இன்னைக்கு பொரிச்ச கோழிய சாப்பிட்டுட்டு வச்சா அந்த எலும்புல எவ்வளோ இறைச்சி இருக்குது. அன்னைக்கு அந்த எலும்பு முழுசா பார்க்க முடியாது. இப்போ நீங்க அப்படியெல்லாம் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல, அன்றைக்குள்ள நிலவரத்தை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கிழங்கு தோல் சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. அதாவது பேயம்பழத்தில் தோல் உரிக்கும் போது மேல இருந்து தோல் உரிக்க மாட்டோம், பின்பக்கத்தில் இருந்து உரிப்பா. அது அழகா உரிச்சா பேயம்பழத்தில் இருக்கிற தோல் பழத்தோடி ஒட்டி இருக்கும். நம்முடைய பரிசுத்தவான்கள் சில லாங் எகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஊழியம் செய்த சிலர் எல்லாம் பழத்தோல் சாப்பிட்டு போட்ட பழத்தோலை எடுத்து சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யவாண்டி வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. இந்த ஐஸ்வர்யவான் அப்படி வாழல. அப்படி அவனுக்கு எந்த அனுபவம் இல்லை. நான் கஷ்டப்பட்டேன், பசியா இருந்தேன், வேதனைப்பட்டேன், வியாதிப்பட்டேன், தரித்திரம் இருந்தது, 10 ரூபாய் எனக்கு இல்லாம கஷ்டப்பட்டேன், வண்டியில போற வசதி இல்லாம நடந்து போனேன். இல்ல, நல்லா கவனிச்சு கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். காலத்தை, நாட்கள் நாட்கள் நாட்கள், ஐஸ்வர்யவானே உன் வசதி நாட்கள் பொல்லாப்பானதால் காலத்தை காலத்தை சாகிறதுக்கு முன்பாக உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பிரயோஜனப்படுத்திரு. டைம் முடிஞ்சிட்டா அவ்வளவுதான். தேவன் சட்டை போட்டார்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அவ்வளவுதான். மேல இருக்க ஒரு சட்டை போட்டுவார். அல்லேலூயா. ஆமா, அவர் சட்டை போட்டார்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருத்தன் என்ன சொல்லலாம், ஒரு யமதூதன், அதாவது உயிர்களை பறிக்கிற ஒரு யமதூதன், ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. வந்து ஒருத்தனை லிஸ்ட்டை வச்சு பார்த்துட்டு ஒன்றை தான் முதல்ல கூப்பிட்டு போகணும் நானா. அவன் சொன்னான், என்ன போய் முதல்ல கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அன்பாக என்ன செய்தானா, விசாரிச்சானா. விசாரித்து நல்ல இதெல்லாம் கொடுத்து பூமியில் அவனுக்கு சாப்பாடு டீ காஃபியெல்லாம் கொடுத்தானா. அவன் சாப்பிட்டதில் யமதூதன் கொஞ்சம் நேரம் உறங்கிட்டான். உறங்கின போது அவன்கிட்ட இருக்கிற அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா இவன் பேர் தான் முதல்ல இருக்குது அன்னைக்கு. உடனே என்ன செய்திருக்கிறான், மேலே உள்ள பேரை வெட்டிட்டு இவன் பேரை எடுத்து லேசாக கீழே எழுதிட்டான். அவன் சொல்லியிருக்கிறான். அவன் எழுந்திரிச்ச உடனே சொன்னான், நீ என்னை ரொம்ப அன்பாக விசாரிச்சிருக்கா, அதனால என் கையில் ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் முதல் லிஸ்ட்டில் நீ இருந்தா, இப்போ நான் என்ன செய்கிறேன், உனக்காக ஒரு பரிந்துரை செய்கிறதா, நான் என்ன செய்கிறேன், உன் லிஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்காமல் கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே லிஸ்ட்டை பார்த்தா இவன் பேர் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இது எதுக்கு சொல்லும்? மேல இருக்கிற தேவன் உனக்கு ஷட்டரை போட்டுட்டார்னா லைட் அணைஞ்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமாம், காமராஜர் இறக்குறதுக்கு முன்னால் சொன்னாராம், தனக்கு பணிவிடை செய்யணும், விளக்கு அணைத்திரு, விளக்கை, டைம் ஓவர், கேம் முடிஞ்சிட்டு, அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு பிற்பாடு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அல்லேலூயா. சில நேரம் லைவ் ப்ரோக்ராமாக சிலர் போட்டிருப்பாங்க, சம்பவம் முடிஞ்சு 15 நிமிஷம் ஆகிருக்கும், மேட்ச் முடிஞ்சு 15 நிமிஷம் ஆயிருக்கும். நம்ம ஆட்கள் லைவ்ல அப்பவும் இப்பவும் ஓவர் போட்டுட்டு இருக்கா, இப்ப பால் அவுட் ஆயிருவோம் அப்படிமா, மேட்ச் முடிஞ்சாச்சு. ஐஸ்வர்யா வாண்டே மேட்ச், கேம் ஓவர். இப்ப என்ன நடந்துச்சு அதான கேள்வி. அவன் கேம் முடிஞ்சதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இப்போ அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்படி இருக்குன்னா, நல்ல பரலோக சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கு, நித்திய வாழ்க்கையை அவன் பார்க்குறான். நம்ம பிரசங்கத்தில் இந்த வாரத்தில் நமக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிது, தெரியாது. என்ன தலைப்பு? தெரியாது. ஐஸ்வர்யவானுக்கு தெரியாது. என்னது தெரியாது? இறந்த பின்னால இப்படி வேதனையான நரகம் பாதாளம் ஒன்று இருக்குன்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் இறந்த பிற்பாடு நரகம் பாதாளம் ஒன்று இருக்குன்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பார்த்தீங்க? கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லேலூயா. இந்த கேள்விப்படுதல் கூட இந்த ஐஸ்வர்யவானுக்கு மண்டையில் ஏறுற விதத்தில் இல்லை, அவனுக்கு தெரியல, அல்லேலூயா. இப்படி ஒரு சொட்டு தண்ணிக்கு, அதாவது விரலை நினைச்சி தண்ணி கிடைச்சா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்குரிய இடம் ஒன்று வேதனையான இடம் இருக்குன்னு இந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரியாது, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்ற நாட்கள் எல்லாம் வாழ்வோம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோனி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யன் அப்படிதான் வாழ்ந்தா. இப்ப இதுல நமக்கு என்ன? இப்ப அவன் சொல்றான், ஐயா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க ஐயா, இந்த 5 பேரு நான் இருக்கிற இடத்துக்கு வராண்டாம், அவங்க பாதுகாக்கப்படுகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருங்க. என்ன வழிண்டா, இங்க இருக்கிற லாசரு அனுப்பி சுவிசேஷம் அறிவிங்க. இங்க இருக்கிற லாசரு அனுப்பி இப்படி ஐஸ்வர்யவானாகிய நான் வேதனைப்படுறேன்னு சொல்லி எங்க சகோதரர்கள் சொல்லி மனம் திரும்ப வைங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் 31வது வசனத்துல, அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிக்கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த காலையில இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது சற்று உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஏசப்பாவை சொன்னது, மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனால். இன்றைக்கு லாசரு மரித்தோரிலிருந்து போய் சொன்னா கேட்க மாட்டான்னு சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு சிலர் சுவிசேஷத்தை கேட்கும் போது சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் பேசுனா நான் கீழ்ப்படிஞ்சிருவேன், ஆண்டவர் சொன்னா கலத்திடுவேன், ஆண்டவர் சொன்னா ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னா ஊழியத்துக்கு வந்துருவேன், ஆண்டவர் அழைச்சான்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவரா ஏசப்பா சொல்லும் போது சொல்லார், ஒருவன் மரித்தோரில் இருந்து எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கார், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும். அல்லேலூயா. இப்ப நான் ஆண்டவர் வந்து சொன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்புவேன், ஆண்டவர் வந்து சொன்னா நான் கராத்தையெல்லாம் விட்டுருவேன், ஆண்டவர் சொன்னா அடிதடியை விட்டுருவேன், ஆண்டவர் சொன்னா நான் கத்தருடைய, அப்படி இல்லைங்க. கத்தர் என்னோடு பேசினது வசனத்தின் அடிப்படையில் தான் பேசினார், அல்லேலூயா. நேரடியாக வந்தெல்லாம் அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறது சந்திக்கிற அனுபவம் நேரடியாக இருக்குது. ஆனாலும் அதில் நம்மை உணர்த்த வேண்டிய, நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு, மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இன்றைக்கு நம்ம உணர வேண்டிய, ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்குது. தேவன் நமக்கு 66 புஸ்தகத்தில் அவருடைய வார்த்தைகள் நிறைய வச்சு எழுதி தந்திருக்கிறார், அல்லேலூயா. இது நம்மை உணர்த்த வேண்டும், இது நம்மை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும், இது நம்மை கீழ்ப்படிய வைக்க வேண்டும், அல்லேலூயா. இன்றைக்கு சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்லிட்டா நான் கண்டிப்பாக செய்துருவேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னா கண்டிப்பாக செய்துருவேன், ஆண்டவர் அப்படின்னா ஏன் காத்த படைச்சிருக்கணும், அல்லேலூயா. நம்ம கேட்குறாங்க, தப்பு கிடையாது. கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டார்னா நான் செய்துருவேன். ஆண்டவர் சொல்லலையே என்கிட்ட, எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கா. என்ன சொன்னார் உங்ககிட்ட சொல்லுங்க பார்ப்போம், உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கே ரட்சணிய நாள்.
மோசையும் தீர்க்கதரிசியும் போல அங்க பூமியில இருக்கிறவங்களுக்கும் சகோதரர்கள் கீழ்ப்படிஞ்சா போதும், நரகத்துக்கு போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம என்னுடைய லைஃப்ல வைகேபி என்று ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி. இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை, 17 வயசு +2 படிக்கிறேன், அன்றைக்கு பயம், செத்தா நரகத்துக்கு போயிடுவேன். ஆண்டவரே என்னை பரலோகத்துக்கு கொண்டு போங்கயா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா, எனக்கு ரட்சிப்பை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையினால அவ்வளோ நாள் கூட்டத்துக்கு போன எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. அன்றைக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம். இன்றைக்கு வரைக்கும் அதை தான் பேசுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிரசங்கத்தில் மரணம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க. இன்றைக்கு மரித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? மரணத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிகிறது இல்லையே. மரணத்துக்கு பிற்பாடு தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நித்தியமானதாக ஆரம்பிக்கிறது. அடிக்கடி நம்ம சொல்றோமே, முட்டைக்குள்ள உருவாக்கப்படுகிற ஒரு கோழி குஞ்சு முட்டைக்குள்ள நடக்கிறதுக்கு கால் இல்ல, முட்டைக்குள்ள சாப்பிடுறதுக்கு அழகு இல்ல, முட்டைக்குள்ள பார்க்கிறதுக்கு கண் இல்ல, முட்டை ஓட்டுக்கு வெளியே. இப்ப நம்முடைய லைஃப் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அதனால தான் மனுஷன் மரணத்தை பார்க்கும்போது பயப்படுறான். ஏன்னா மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கு. மரணத்துக்கு பிற்பாடு நித்தியமானவனாய் மனிதன் மாற போகிறான். அவனுக்கு தெரியல மரணத்துக்கு பிற்பாடு நித்தியமான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த பூமியிலே காலத்தை பயன்படுத்தாட்டா பாதாளமும் காலத்தை பயன்படுத்தினவர்கள் நித்தியமான சந்தோஷத்துக்குரியவளாய் மாறுவார்கள். இந்த காலை ஆராதனையில் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. காலத்தை பயன்படுத்தி விட்டோமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கு ரட்சிப்பு நாள் என்று சொல்லக்கூடிய ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்றைக்கு நான் மரித்தாலும் நரகத்துக்கு போக மாட்டேன், பாதாளத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஆண்டவருடைய கிருபையினால என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிற அனுபவம் உண்டாயிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 11வது வசனத்தை வாசித்தால் உபத்திரவ காலத்து ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அறிய முடியும். வாசிங்கள். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இன்றைக்கு கஷ்டங்கள் வரும்போது, வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது தேவன் மனிதனை எப்படியோ மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு இளைய குமாரன் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக தூர தேசத்துக்கு அவன் போன போது அவனுடைய தேசத்திலே அவன் இருந்த வாழ்க்கையிலே ஒரு பஞ்சத்தின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார். ஒரு தவிடு கூட கிடைக்க முடியாத நிலவரத்துக்குள் அவனை கொண்டு வந்தார். அவன் உணர்ந்து திருந்தி வந்தான். அவனுக்கு தெரிஞ்சது எங்க அப்பா வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனா அங்க என்ன செய்தார்களாம்? தேவனை தூஷித்தார்கள், மனம் திரும்ப விரும்பவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மனம் திரும்ப மாட்டோம் என்று சொன்னால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பெலியாமுக்கு தெரியும் ஒரு நீதிமானுடைய முடிவு சமாதானம், நீதிமானுடைய முடிவு சமாதானம். ஆனால் அவனால் அப்படி மனம் திரும்ப முடியல. இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோமா? கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா? மோசையும் தீர்க்கதரிசியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தைகளை கீழ்ப்படுகிறோமா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தின சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனுடைய அர்த்தம் தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான். நம்ம ஊர் பாஷையில சொன்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு புரியிறே போல சொன்னா பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை, இது ஒரு குறிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, குறிக்கப்பட்ட மதத்தினருக்கு, குறிக்கப்பட்ட நாட்டவருக்கு அப்படியெல்லாம் எழுதவே இல்லை. எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா மனிதனும் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேலை நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும்.
அல்லேலூயா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். வாழ்ந்து முடிச்சவங்க. டிஎல் மூடி ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அப்படி மெயின் ரோட்டில் ஒரு நடிகை நின்று சுவிசேஷத்தை கேட்டிருக்காங்க. ரட்சணிய நாள் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் இருந்திருக்கு. அவங்க டைரியில் எழுதியிருக்கிறாங்க, நான் 2 நாள் கழித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். போகிற வழியிலே விபத்தாய் இறந்துட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சணி நாள். மனிதனுக்கு எப்போ ஷட்டர் போடுவாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. எப்போ மரணம் சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவான் சொல்கிறான், சம்பாத்தியத்தெல்லாம் வச்சுட்டு நான் பெரிய பண்டக சாலையை கட்டி வைத்து என் ஆத்மாவே நீ சந்தோஷப்படு. ஆண்டவர் கேட்டார், மதிகடனே, இந்த இரவு உன் ஆத்மா உன் சரீரத்தை விட்டு எடுக்கப்படுமானால், மதிகடனே. ஐஸ்வர்யவான் காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் விட்டு விட்டான். அவனுக்கு சுவிசேஷத்தை கேட்பதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அவனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசே தீர்க்கதரிசி என்பவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அவன் வேதத்தை கேட்பதற்கு சமயம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை தேவனுடைய ஜனமே, நம்ம சபையில் இருக்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியவில்லை? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. நல்லா நம்ம கேட்டிருக்கோம். அதில் என்ன மாதிரி பட்டவெல்லாம் சொன்னா, தெரியாதவனுக்கு ஒரு அடினா தெரிஞ்சவனுக்கு 5-10ங்கிற கணக்கில் தான் இருக்கும். 2வது குறிப்பை மட்டும் லேசாக தியானிச்சுட்டு இன்றைய கூட்டத்தை முடிப்போம். நமக்கு சமயம் குறைவாக இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ளே விட்டு நம்ம அடிக்கடி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். முன்னொரு காலத்தில் ஆண்டவர் கிருபையால் பேசினதே பேசக்கூடாதுன்னு மனதில் ரொம்ப விரும்பி இருக்கிறோம். அதாவது என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். அதாவது ஒரு நல்ல பிரசங்கியார்னா பேசின வார்த்தையை பேசவே கூடாது, அது அப்படி ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருக்கன்னு நினச்சிருக்கோம். இப்போல்லாம் அப்படி நினைக்கல. பேசின வார்த்தையை பேசும், ஜனம் திருந்து வரைக்கும். அல்லேலூயா. 100 வருஷம் ஒரே பிரசங்கம். ஜலப்பிரளயத்தினால் கர்த்தர் ஜனத்தை தேசத்தை அழிக்கப் போகிறார். ஒரே பிரசங்கம் 100 வருஷம். அவன் குடும்பம் மட்டும்தான். அல்லேலூயா. 5, 3, 8 பேர். அவன் குடும்பத்தில் நோவாவுடைய மனைவி, 3 பிள்ளைகள், குடும்பத்துக்குள்ளே வந்த ஒரு 3 பேர் மருமக்கமார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் டேட்டெல்லாம் சொல்லலை, நான் தான் பூட்டுவேணின்னு சொல்லலை. அல்லேலூயா. நோவா கிட்ட சொன்ன விதத்திலே கர்த்தர் அவன் நோவா பேழை உண்டாக்கினார். ரொம்ப பைத்தியார்த்தனமான வேலைங்க அது, ரொம்ப பைத்தியார்த்தனமான வேலை. இப்போ நம்ம சப்ஜெக்டில் இதை கொண்டு வர இல்லை, ரொம்ப பைத்தியார்த்தனமான வேலை. பாருங்கள், அவன் போக்கில் மழையே இல்லை, கப்பல் போட்டு வள்ளம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வாய்ப்பே இல்லைங்க. ஆண்டோருக்கு அவனுடைய பேழை கட்ட சொன்ன இடம் வந்து தண்ணி இருக்கிற இடமே கிடையாது, மழை கிடையாது, வெள்ளப்பெருக்கு கிடையாது, அதாவது என்ன சொல்லலாம், சுனாமி, இப்படி ஒன்றுமே கிடையாது. பூமி ஒரு நல்ல நிதானமான அனுபவத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட பேழையை கட்ட சொல்கிறார். அவன் வீடு நல்லா கவனிச்சுக்கொள்ள, வீடுக்கெல்லாம் நல்ல தாழ்பாலெலாம் வச்சு பூட்டெல்லாம் போடக்கூடிய அனுபவம் இருக்குது. ஆனால் அவனுடைய பேழைக்கு ஆண்டவர் சொன்னது போல் அவன் செய்திருக்கான் பாருங்கள். ஒரு பூட்டு தாழ்பால் ஒன்றும் வைக்கல, உள்ளே வைக்கல, வெளியே வைக்கல. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. டேட்டுன்னு சொல்லலை, இந்த நாளில் தான் நான் உள்ளே போன இந்த நாளில் நான் கதவை அடைப்பேன், ஒன்றுமே சொல்ல. பேழையை மட்டும்தான் உண்டாக்க சொன்னாரே தவிர நான் இப்படியெல்லாம் செய்வேன் ஒன்றுமே சொல்ல. பேழையை உண்டாக்க சொன்னாங்க. மிருகங்களெல்லாம் வந்து உள்ளே போயிட்டே இருக்கு. மிருகங்களெல்லாம் ஏறக்குறைய உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே ஆண்டவர் பேழையின் கதவை அடைத்தார். நாட்கள் பொல்லாதவையினால காலத்தை எச்சரித்தே பேசிட்டு இருந்தார். திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தில் சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றை பார்க்கும்போதும் ஒரு தெய்வ பயமும் ஒரு மறுரூபத்துக்கு ஏதுவாக அல்லது என் நாளை சந்திக்கிற விதத்தில் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது.
நோவாவின் பேழை சம்பவம் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், இன்றைக்கும் பேசும் கொஞ்சம். எங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வருதுங்க, ஆஸ்திரேலியாவில் உள்ள கங்கார் வருதுங்க. பேழை கட்டப்படுற இடம் மெசொப்பொத்தேமியாங்கிற ஒரு இடங்க. எத்தனை நாட்களாய் எத்தனை மாதங்களாய் வருடக்கணக்காக கூட சில ஜீவராசிகள் வந்து சேரணுன்னு ஆண்டவர் ஆவியானவராக கொண்டு வந்து விட்டார் இல்லைங்க. ஆண்டவர் கட்டளையிட்ட மிருகங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. எங்க அது வாழ்ந்துகிட்டு இருந்த காட்டின் அனுபவத்தை விட்டு பேழைக்குள்ள வருதுங்க. அது வாழ்ந்துகிட்டு இருந்த காடு, அது சாப்பிடக்கூடிய ஆகாரம் கிடைக்கலங்க. அது வந்துகிட்டு இருக்கிற பாதையில் அது சாப்பிட வேண்டிய ஆகாரம் அதுக்கு கிடைக்கல. இயற்கையின் எல்லா சூழ்நிலையை விட்டு, அது படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு, அது ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை நோக்கி அதுக்கு ஒரு இன்னைக்கு இருக்கு. நம்ம என்ன சொல்லலாம், சேட்டலைட் மூலமா நம்ம ஒரு லொகேஷன் மேப் பார்த்து போற மாதிரி தேவன் அதுகளுக்கு கட்டளையிட்டதின்படி ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை மட்டும் நோக்கி கரெக்டா வந்துட்டு இருக்குங்க. எங்க யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. என்னென்ன ஜோடி எப்படி வரணுமோ அந்த ஜோடி தான் கரெக்டா வந்துட்டு இருக்குங்க. எக்ஸ்ட்ராவும் வரல, எல்லாம் வருதுங்க. ஆனா மெசொப்பொத்தேமியா என்கிற இடத்துல ஏறக்குறைய 10 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு? 10 லட்சம் ஜனங்கள், ஏறக்குறைய 10 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தங்க கூட அந்த நோவாவுடைய மருமக்களுக்கு அப்பா அம்மா அவங்க கூட பிறந்ததில் ஒன்று கூட பேழைக்குள்ளே போக முடியலைங்க. உட்காந்து யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் ஆராத நேரத்தில் யோசித்து பார்த்தேன். நோவாவுடைய பேழைக்குள்ளே கொஞ்ச நேரம்லாம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? நோவா எப்படி அழுதுருப்பார் தெரியுமா? பேசும்போதே நமக்கு இப்படி இருக்குமானா, பேழைக்குள்ளே இருந்து தான் கூட பிறந்த சகோதரர்கள் குடும்பங்கள், அந்த பேழையை கட்டினவங்க, தன்னுடைய மனைவி குடும்பத்தை சேர்ந்தவங்க, தன்னுடைய மருமக்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த மருமக்களுடைய அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க பேழை கதவை தட்டிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? உள்ள கொஞ்ச நேரம் எங்க எத்தனை நாள் அந்த வேதனை இருந்திருக்கும். ஒருவேளை கத்தருக்குள்ள சொல்லி கேட்கலேன்னு நினைச்சு அவங்க ஆறுதல் பட்டிருந்தா தான் ஆறுதல். சரி, இப்படி ஆயிட்டே, இப்படி செத்துட்டாங்களே, இப்படி ஒரு மரணம் சம்பவிச்சுட்டே அப்படின்னு நினைச்சிருந்தா உள்ளுக்கு சந்தோஷமா இருந்திருக்க முடியும். கர்த்தர் தங்களை பாதுகாத்தது ஒரு பகுதி இருக்குங்க. இன்னைக்கு அதானங்க நம்முடைய ஊழியத்தினுடைய மேன்மை, இன்னைக்கு அதானங்க இந்த பிரசங்கத்தினுடைய கருத்து. இன்றைக்கு அதனால தானங்க ஏக்கத்தோடு ஒரு வேதனையோடு உங்களுடைய மத்தியில் எச்சரிப்பா பேச வேண்டியது இருக்கிறது. நான் உள்ள வந்துட்டேங்கிற திருப்தியில் இல்லையே. வர வேண்டிய ஜனம் வெளியே நின்று விடக்கூடாதே, வர வேண்டிய ஜனம் அழிந்து விடக்கூடாதே. அன்னைக்கு லோத்து கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறானே. சோதோம் கோமோரா விட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு பழகினவர்களை குடும்பத்தை வாங்க போயிடலான்னு அழைத்தது போல, இன்றைக்கு என்னை இழுத்துக் கொள்ள உமக்கு பின்பாக ஓடி வருவேன் என்று சொன்னது போல, இன்றைக்காயிலும் தேவனுடைய ஜனங்கள் பேழைக்குள்ள வந்துவிட மாட்டார்களோ? அல்லேலூயா. மார்க்கத்தில் வந்த பிற்பாடு ஒன்ன ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். புருஷனே நீ மனைவியை ரட்சிக்க, மனைவியே நீ புருஷனை. வாய்ப்பு கிடைச்சா லோத்து அடிக்கடி உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்காங்க, 4 பேரை இழுத்துக்கிட்டே போறாங்க. கர்த்தரதராணி வர விருப்பம் இல்லை, இழுத்துட்டு போனாங்களா. திடீர்னு பார்த்தா 6 பேர் லிஸ்ட்ல ஒரு ஆள் குறைகிறது. லோத்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அம்மாமாரை பொறுத்தவரைக்கும் பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. அதுவும் லோத்துகிட்ட கேட்டிருப்பாங்க, எங்க என் பையன் எடுத்தீங்களா, என் மேக்கப் செட்டை எடுத்தீங்களா, எனக்குரிய செருப்புகளை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை எடுத்தீங்களா, இதை எடுத்திருப்பீங்களா. திடீர்னு பார்த்தா சத்தம் இல்லை. லோத்துக்கு புரிஞ்சிட்டு ஏதோ சம்பவித்து விட்டது. கேட்டாரா நமக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு சொல்லி. பிள்ளைகளையும் திரும்பி பார்க்க விட்டுருக்க மாட்டான். நீங்களும் பார்க்காங்க. நீ நம்ம யாரை குறித்து நல்ல ரெவலேஷன் இருந்திருக்கும், வெளிப்பாடு இருந்திருக்கும். நோவா திரும்பியே பார்க்கல, போயிட்டார். அல்லேலூயா. புரியுதான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துறாங்க, வந்த பிற்பாடு பின்னால போயிடறாங்க. அல்லேலூயா. ஏன்னா இது பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட வேண்டிய மார்க்கம். அல்லேலூயா. உள்ள வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நிறைய பேர் உள்ள வர வகை தேடுவாங்களா, முடியாதான். இது இடுக்கமான வாசல், வழி நெருக்கமா இருக்குமா, கண்டுபிடிக்கிறதே சிலர். அல்லேலூயா. மெசொப்பொத்தேமியா என்கிற இடத்துல பேழை கட்டப்படுற இடத்துல இந்த பேழை தான் பாதுகாப்பு. மனுஷங்களால கண்டுகொள்ள முடியல, பிரவேசிக்க முடியல.
இன்றைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் இல்லாம கடன் வாங்காம வாழணும், அதெல்லாம் முடியாது. எத்தனை குழுவுல எங்க கடன் கிடைச்சாலும் வாங்குவோம். வாங்காத வாங்காத, வயிற்று பசியில வாழ்ந்தாலும் பரவாயில்லை, கடன் வாங்காத. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். பேழையின் ஜனம் நம்ம யாரு? பேழையின் ஜனம். அல்லேலூயா. வந்த யானை ஒரு கட்டு கரும்பு கட்டு தூக்கிட்டு வந்துச்சுன்னு பைபிள்ல சொல்ல முடியாது. உள்ள கிடைச்சது போதும். அல்லேலூயா. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி பேழை சொல்லிக் கொடுக்கிறது. பேழையின் மிருகம் சொல்லிக் கொடுக்கிறது. பேழையில என்ன உல்லாசமா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, மிருகங்கள் எல்லாம் இல்ல. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆமா, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணி இப்படியெல்லாம் ஆண்டவர் அப்படி நம்மளை கஷ்டப்பட விட மாட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பேழை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பேழையின் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பேழை ஒரு ஞானஸ்தான சத்தியத்தை காட்டுகிறது. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 20-21வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த பேழை ஞானஸ்தான சத்தியத்தை காட்டுகிறது. வாசிங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஞானஸ்தானத்தின் அனுபவம். 3வது ஒரு அனுபவம் இருக்குது. சும்மா வசனத்தை மட்டும் வாசிப்போம், கூட்டத்தை முடிச்சிரும். இன்னைக்கு நமக்கு ஊழியங்கள் இருக்கிறதுனால மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசித்தால் 8-10 வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் போதும். அடுத்த வாரம் தியானித்துக் கொள்ளலாம். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டார்கள். 2 ஞானஸ்தானத்தின் அனுபவத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். 3 விளக்கு மட்டும் இருக்கக்கூடாது, விளக்குக்கு எண்ணெயும் இருக்கணும். அல்லேலூயா. உனக்கும் வார்க்கிறேன், ஒட்டகத்துக்கும் வார்க்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெயும் பெருகிக்கிட்டே இருக்கணும், அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு கண்களை மூடுவோமா? போதும். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் என்ன ஒரு பிரசங்கம் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். 1, ஐஸ்வர்யவான் காலத்தை பிரயோஜனப்படுத்தலை. மரணத்துக்கு பிற்பாடு தருணங்கள் கிடையாது. பேழையின் கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு வாய்ப்புகள் இல்லை. மணவாளன் வந்து கதவை அடைத்த பிற்பாடு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி விளக்கு எறிஞ்சாலும் வாய்ப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையா உணர்றவங்க எத்தனை பேர்? உண்மையா உணர்றவங்க எத்தனை பேர்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் நம்மை கொத்தி எரு போட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல தோட்டக்காரனின் அனுபவத்தை கர்த்தர் நியமித்து கனி கொடுக்கும்படி கொத்தி எரு போடுகிறார். இந்த வருஷமும் நிற்கட்டும் என்று சொல்லு. ஏதோ சில முழங்கால்கள் உனக்காகவும் எனக்காகவும் முடக்கப்பட்டதினால் நீயும் நானும் 11 மாத காலங்கள் ஆலயத்திலே திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்திமரமாயிருந்தோம். இந்த 11 மாதமாயும் பலனற்றவர்களாய் கண்ணியற்றவர்களாய் இருப்போமானால் வருகிற வருஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களை பயமுறுத்தவோ எச்சரிக்க விரும்பவில்லை. திறவுண்ட வாசல் அடைபடு முன் ருங்குண்ட மனதாய் சொல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.